Satyabhama Institute of Science and Technology, Chennai. புதிய தமிழகம் கட்சி எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் அதிமுக, பாஜக இரண்டு கட்சிகளும் புதிய தமிழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. இது பற்றின விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். வணக்கம் ரமேஷ், இதன் முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி களம் தமிழகத்தில் பரபரப்பாக காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அதிமுக, பாஜக உடனான கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் யார் யார் என்ற விவாதம் தான் தமிழக அரசியல் களத்தில் இப்போது அதிகம் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. அந்த வகையில் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சி அதிமுக உடனான கூட்டணியில் இணையுமா அல்லது பாஜக உடனான கூட்டணியில் இணையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல புதிய தமிழகம் கட்சி வட்டாரத்தில் விசாரித்த போது பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பெறுகிறது. அதற்கு முன்பாக புதிய தமிழகத்தின் அரசியல் நகர்வுகளையும் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரைக்கும் 2017ஆம் ஆண்டு முதலே பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் புதிய தமிழகம் கட்சி இருந்து வந்தது. மத்திய பாஜக அரசின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையுமே டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சி ஆதரித்து வந்தது. குறிப்பாக நீட் விவகாரம் தமிழக அரசியலில் ஒரு பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய நீட் விவகாரத்தையும் கூட பாஜகவை விட புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தான் மிக தீவிரமாக ஆதரித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை ஒன்றையும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். குறிப்பாக நீண்ட நாள் கோரிக்கையான 7 பிரிவாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை ஒரே பிரிவாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்தது. மத்திய அரசு அந்த 7 பிரிவாக இருந்த தேவேந்திர குல வேளாளர் பிரிவை அரசாணை என்பதையும் மத்திய அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியலினத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்பது கிருஷ்ணசாமியின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் தேவேந்திர குல வேளாளரை பட்டியல் இனத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்ற கிருஷ்ணசாமியின் கோரிக்கை என்பது மத்திய அரசு இன்னும் நிறைவேற்றவில்லை. அதையும் நம்ம இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை களத்தில் முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழல்ல யாருடன் கூட்டணி என்பதை கிருஷ்ணசாமி இதுவரை அறிவிக்கவில்லை. குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணியா, பாஜகவுடன் கூட்டணியா என்பதை இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவிக்காத நிலையில் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அதிமுகவும் பாஜகவும் புதிய தமிழகம் கட்சியிடம் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரைக்கும் உரிய அங்கீகாரத்தை உறுதி செய்யும் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஒரு முடிவில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. டாக்டர் கிருஷ்ணசாமியை சந்திக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகள் நமக்கு அங்கீகாரம் யார் கொடுக்கிறார்களோ அந்த கூட்டணியில் இணைய வேண்டும் என்று சொல்வதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கூட்டணி தொடர்பான முடிவை எடுப்பதற்கு டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு புதிய தமிழகம் கட்சி ஒரு அங்கீகாரம்
என்பதையும் சுட்டக்கூடிய சூழல்ல புதிய தமிழகம் கட்சி அதிமுக கூட்டணியில் இணையுமா, பாஜக கூட்டணியில் இணையுமா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது. ஆனால் எந்த கூட்டணியில் இணைந்தாலும் தென்காசி உட்பட 3 தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதில் டாக்டர் கிருஷ்ணசாமி உறுதியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக தென்காசி மட்டுமல்லாது 2-3 தொகுதியை ஒதுக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி அமையலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் புதிய தமிழகம் கட்சி பாஜக கூட்டணிக்கு செல்லுமா அல்லது அதிமுக கூட்டணிக்கு செல்லுமா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai.